இந்த இடத்துல ட்ரிப்பர் இருக்கும். இந்த ட்ரிப்பருக்கு பக்கத்தில் அந்த ப்ளூ கலரில் பட்டன் இருக்கும். இது வந்து சப்போஸ் ஆனில் இருந்தது, ப்ரெஸ் டைப்பில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆகாது. அதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் வந்து உள்ளே போயிருக்கணும், இது வந்து வெளியில் இருக்கணும், இந்த ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் அப்படி ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஆன் பண்ண உடனே இந்த பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இது மட்டும் உங்களுக்கு தெரியும். இது வந்து தெரியலன்னு சொல்லுவீங்க. அப்போ என்னன்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் இது வரும் உங்களுக்கு ரெண்டுக்குமே. அந்த டைமரும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 யூனிட் கொடுத்துருப்போம். இதில் வந்து இந்த ட்ரிம்மரோட கேபிள் இருக்கும். இந்த ட்ரிம்மரோட கேபிளை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக பவர் சப்ளைலேயே மாட்டி ஓட்டுறதா இருந்தாலும் ஓட்டலாம். இந்த ட்ரிம்மர் இப்படி மாட்டிட்டு இல்லை ஒன்று நீங்கள் லைட் எரிய ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரேமில் வச்சுட்டு ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் லோடு இப்போ 60 பார் கொடுத்துட்டு ட்ரிம்மர் ஆன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆன் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ பாஸ் வரணும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம லோடு கொடுத்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி. இது மாதிரி ஃப்ரீ பாஸ் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம 50-60 பார் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மருக்கு அப்புறம் இந்த ஹீட்ரு, இந்த ட்ரிம்மர் வந்து வெளில எடுக்கிறேன். ஹீட்ரு இது. இந்த ஹீட்டரோட கேபிளில் பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கும். இது வந்து 3 பின் சாக்கெட் வந்து இந்த 3 ஃபேஸ்க்கான சாக்கெட் இது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 ஃபேஸ் சாக்கெட் சொல்லிட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் பவரில் மாட்டிக்கணும். அது மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா இதில் இருக்க சென்சார் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால்